சேலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உதயநிதியின் பிங்க் பச்சை பேருந்து விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார். பிங்க் கலர் பஸ்ல என்னை விரட்டிட்டு முந்தி போவாராம். எந்த பஸ்? பிங்க் கலர் பஸ். அது எப்படிப்பட்ட பஸ்? ஓட்ட இன்னைக்கு மழை பெஞ்சா ஒழுகும், மேற்கூரை தானா காற்றில் பறக்குது, டயரோட கலந்துகிட்டு போகுது. அந்த பிங்க் கலர் பேருந்து என்ன கண்டிஷன் இருக்குதோ அதே கண்டிஷன் தான் திமுக கட்சி இருக்குது. ஸ்டாலின் அவர்களே, இந்த பஸ் மூலமாக இந்த எழுச்சி பயணத்தை மேற்கொண்டதிலிருந்து உங்களுக்கு தூக்கம் போய்விட்டது. உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார். பிங்க் கலர் பஸ்ல என்னை விரட்டிட்டு முந்தி போவாராம். எந்த பஸ்? பிங்க் கலர் பஸ். அது எப்படிப்பட்ட பஸ்? ஓட்ட இன்னைக்கு மழை பெஞ்சா ஒழுகும், மேற்கூரை தானா காற்றில் பறக்குது, டயரோட கலந்துகிட்டு போகுது. சென்னையில் ஒரு பெண்மணி அமர்ந்திருக்கிறாங்க. அதுல இருக்கிற கீழே இருக்கிற ஃபுட்பால் அது உடைஞ்சி அந்த அம்மா நடந்து ஓடிட்டே இருந்து நல்ல வேலைக்கு சத்தம் போட்டு டிரைவர் நிறுத்தினால உயிர் தப்பிச்சாங்க. அப்படிப்பட்ட பேருந்துல அவர் பயணம் செஞ்சு விரட்டி நம்ம பிடிக்கிறாராம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, 26 இல்ல 31 இல்ல 36 கூட எங்க பிங்க் கலர் பஸ் எங்களுடைய பேருந்து நெருங்க முடியாது. எங்களுடைய பேருந்து ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்குது. 154வது சட்டமன்ற தொகுதியில் ராசிபுரத்தில் இன்றைய தினம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பிங்க் கலர் பேருந்து என்ன நிலையில் இருக்குதுன்னு கூட தெரியாத நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. அந்த பிங்க் கலர் பேருந்து என்ன கண்டிஷன் இருக்குதோ அதே கண்டிஷன் தான் திமுக கட்சி இருக்குது.